வெள்ளம் வந்தது. சென்னையிலே மிகப்பெரிய வெள்ளம். மக்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டார்கள். அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், சாதாரண சாமானிய மக்கள், இவர்களெல்லாம் மிக மோசமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தெருவிலே நின்றார்கள். அதே போல திருநெல்வேலி, தூத்துக்குடியில் வரலாறு காணாத மழை. ஒரே நாளில் 93 சென்டிமீட்டர் மழை. ஏரி குளங்கள் எல்லாம் உடைந்து வீடுகளுக்குள் புகுகிறது. கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களை எப்படி சென்று அவர்கள் இருக்காங்களா இல்லையா, எப்படி இருக்காங்கன்னு பார்க்க முடியாத அவ்வளவு மோசமான ஒரு நிலை. சாலைகள் அடித்து கொண்டு போய் விவசாய நிலங்களிலே புழுதியை, மண்ணை, கல்லை வாரி இறைத்திருக்கிறது. இப்படிப்பட்ட வரலாறு காணாத, நினைத்து பார்க்க முடியாத ஒரு அழிவு. ஆனால் இன்று வரை சென்னை மழை வெள்ளத்தை பார்க்க டிஃபென்ஸ் மினிஸ்டர் வரார், ராஜ்நாத் சிங் அவர்கள். இங்கே இருக்கக்கூடிய மழை வெள்ளத்தை பார்ப்பதற்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், நிதியமைச்சர், ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் வருகிறார். அவரோடு அனுப்பப்பட்டது தமிழகத்தின் நிதியமைச்சர் அவர்கள். இங்கே வந்து பல பகுதிகளை சுற்றி பார்த்துவிட்டு அவர் ரொம்ப அக்கறையாக விசாரித்தது, அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய அந்த தெருக்கள் சகதியாக இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய குருக்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? உண்டியல்ல காசு போடாத, உனக்கு எப்படி காசு கொடுக்கணுமோ என்ன அரசாங்கத்திற்கு போய்டும்னு நினைக்கிறாங்க. அரசாங்கத்துக்கு போகாது அம்மையாரே, அது கோயிலுக்கு தான் போகும். உண்டியல்ல காசு போடாது. இதுதான் அங்கே கோயிலில் இருக்கக்கூடிய குருக்களுக்கும் அந்த தெருவை சுற்றி, அந்த கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய தெருவிலே சகதி இருக்கிறது என்பது பற்றி மட்டும்தான் ஒன்றிய நிதி அமைச்சருக்கு கவலை. இங்கே மக்கள் என்ன பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள், வாழ்வாதாரம் அழிந்திருக்கிறது, அடுத்த வேளை உணவுக்காக தவித்து கொண்டிருக்கிறார்கள், வியாபாரம் நசிந்து விட்டது. எத்தனை சகோதரிகள் வீட்டில் மாவு அரைத்து விற்று அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பெண்கள், தண்ணி கிரைண்டர் பயன்படுத்த முடியவில்லை, பழுதாகிவிட்டது. மாற்றுத்திறனாளிகளோட வண்டியெல்லாம் பழுதாயிருச்சு. சின்ன சின்ன கடைகள் வைத்திருக்கக்கூடியவர்கள், தண்ணி அதில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களும் அழிந்து விட்டது. சிறு குறு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் முதல்லையே ஜிஎஸ்டியால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. எந்த ஊருக்கு போனாலும் அவர்கள் சொல்லக்கூடியது பழைய கணக்கெல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு, எங்களுக்கு முதல்ல புரியலை ஜிஎஸ்டினா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு லட்சக்கணக்கில் எங்களுக்கு ஃபைன் போடுறாங்க, நாங்கள் எப்படி வாழ முடியும் என்று இன்று வரை ஜிஎஸ்டியால் கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அந்த சிறு குறு தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசிலிருந்து அனுப்பப்பட்ட பிரதிநிதியாக வந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு குருக்களுக்கு என்ன சம்பளம் என்பதில் மட்டும்தான் அக்கறை இருந்தது. இதுவரைக்கும் ₹1 கொடுக்கல. இதுவரைக்கும் தரப்பட்ட பணம் எல்லாம் தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தந்தது. நாங்க கொடுத்த பணத்தை எடுத்து கொடுக்குறீங்கன்றாங்க. நாங்க கொடுத்த பணத்தை நீ எடுத்து வச்சுக்கிட்டு எங்களுக்கு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறிய. அப்ப இதுக்கு பேர் என்ன? என்ன சொல்லுவோம்? என் பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி வாங்குறீங்க இல்லையா? திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. எத்தனையோ தடவை கேட்டாச்சு, ஆனால் வரல. அந்த பணத்தை வச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு பேர் என்ன? என்ன? இதுதான் அவர்களுக்கு தெரிந்த நேர்மை, நியாயம். அவங்களோட நேர்மை நியாயத்தெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு நேற்று போட்டு உடைச்சிருச்சு. தேர்தல் பத்திரங்கள், எலக்டோரல் பாண்ட்ஸ் புதுசா
கொண்டு வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ்னா யாருக்கும் கணக்கு கொடுக்க வேண்டாம். யார் வேணாலும் ஒரு கட்சிக்கு எவ்வளவு வேணாலும் நிதி அளிக்க முடியும். ஆனால் ஒரு அரசாங்கம் வந்து எதிர்கட்சிக்கு காசு கொடுத்துருந்தீங்கன்னா எவ்வளோன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆர்பிஐ அவங்களுக்கு பதில் சொல்லணும். அதை கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சி நீ ஏன் வந்து காங்கிரஸ்க்கு காசு கொடுத்த, ஏன் திமுக காசு கொடுத்த, திரிணாமுல் காங்கிரஸ்க்கு காசு கொடுத்தன்னு மிரட்ட முடியும். ஆனால் பொதுமக்கள் யாருக்கும் யார் ஒரு கட்சிக்கு என்ன வழங்குகிறார்கள், எவ்வளவு காசு தராங்கன்னு தெரியாது. இது நவீனமான ஒரு புதிய முறையிலே ஏறத்தாழ லஞ்சம் வாங்குற மாதிரி தான். ஏன் கொடுத்தாங்க, எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்ற விளக்கம் எல்லாம் கிடையாது. பிஜேபிக்கு கிடைத்திருக்கக்கூடிய 2018 கொண்டு வராங்க இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை. 23 வரைக்கும் அவர்களுக்கு ஒரே கட்சி பிஜேபிக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த பணம் 6564 கோடி. எவ்வளோ? 6564 கோடி. இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அத்தனை கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட, தனியாக இல்லை, எல்லா கட்சியும் சேர்த்து போட்டு பார்த்தீங்கன்னா கூட யாருக்கும் இந்த அளவுக்கு பணம் கிடைக்கல. இதை தவறு என்று நேற்று அவங்களுடைய நீதி, நேர்மை, நியாயம் தவறானது, செல்லாது, மக்களுக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இப்படி தொடர்ந்து மக்களுக்கு எதிராக, ஜனநாயகத்திற்கு எதிராக, பெண்களுக்கு எதிராக இன்று உங்களுக்கு தெரியும், நாடாளுமன்றத்தில் விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டங்களை எதிர்த்து வெயில், மழை, குளிர், டெல்லி குளிர்லாம் சாதாரணமாக வெளியில் உட்கார முடியாது. அப்படிப்பட்ட குளிர், அதில் விவசாயிகள் வாடி ஒரு ஆண்டு போராடினார்கள். போராடிய பிறகு வேறு வழி இல்லாமல் ஒன்றிய அரசாங்கம் அந்த சட்டங்களை திரும்ப பெற்றது. என்னென்ன இன்னல்கள், என்னென்ன எதிர்ப்புகள் அந்த விவசாயிகள் சந்தித்தார்கள் என்றால், எத்தனையோ பேர் அந்த போராட்டத்திலே உயிரிழந்தார்கள். ஒரு அமைச்சர், பிஜேபி அமைச்சருடைய உறவினர் வண்டியை ஏற்றி விவசாயிகளை கொலை செய்தார். இதையெல்லாம் தாண்டித்தான் அந்த விவசாயிகள் தொடர்ந்து போராடி வெற்றி பெற்றார்கள். விவசாயிகளுக்கு எதிரான சட்டம். அதே போல நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் சகோதரிகளுக்கு எதிரான சிஏஏ, அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்கள், லேபர் கோட் லாஸ். அந்த லேபர் கோட் லாவை எப்படி அந்த மசோதாவை அவர்கள் கொண்டு வந்து பாஸ் பண்றாங்கங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விவசாயிகளுக்கு எதிராக சட்டம் கொண்டு வரப்பட்டது மக்களவையிலே, மாநிலங்களவையிலே. அங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களவையிலே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் அதை எதிர்த்து போராடும் போது அத்தனை பேரும் அங்கிருந்து போராடியவர்கள் எல்லோரும் அங்கிருந்து அவையிலிருந்து நீக்கப்படுகிறார்கள். அதை எதிர்த்து மக்களவையிலே நாங்கள் கேள்வி கேட்கிறோம். கேள்வி கேட்டு அதற்கு பதில் இல்லை என்பதால் வெளிநடப்பு செய்கிறோம். வெளிநடப்பு, எதிர்க்கட்சியெல்லாம் வெளிநடப்பு செய்யக்கூடிய அந்த நேரத்தில் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்து 5 நிமிஷத்தில் அதை நிறைவேற்றுகிறார்கள். இப்படி விவசாயிகள், தொழிலாளர்கள், சாதாரண சாமானிய மக்கள், தலித்கள் என்ற அத்தனை மக்களுக்கும் எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிதான் ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி.